ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்தில். பத்த வைத்த நெருப்பு தீயா எரிகிறதுன்னுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பத்த வைத்த நெருப்பு அனைத்தையும் பஸ்மமாக்கி விடும். ஸோ இது வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்றது நெருப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். செவ்வாயோட ஸ்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். ஸோ அக்னி ஸ்தலம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அக்னினா என்ன? நெருப்பு. எத்தனையோ பேர் அங்கே போயிட்டு ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ நம்மக்கிட்ட சதா சர்வ காலமாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில், உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியல, நான் தனியாக நிற்கிறேன், என்னை சுற்றி யாருமே இல்லை, இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்க, அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணாமல் சுற்றிட்டு வராங்க. அது எப்படி எந்த அளவுக்கும் தெரியல. அவரை போய் தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து கொடிமரம் இருக்கும் இல்லையா? ஸோ கொடிமரம் பக்கத்தில் பலிப்பீடம் அப்படின்னு இருக்கும். அந்த பலிப்பீடம் எதுக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரம், கோபம், போட்டி, பொறாமை எல்லாத்தையும் அந்த இடத்துல பலியிடுறதுக்கு தான். ஸோ என்ன அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய கர்வம், நான்ற ஆணவ அகங்காரம், இது எல்லாமே எப்போ நம்ம உணர்வோம்னா, நம்ம தனிமைப்படுத்தப்படும் போது தான். நான் எப்படி இருந்தேன், எனக்கு இப்படி ஆனேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது எப்போ யோசிப்போம் அப்படின்னா, உச்சபட்ச ஒரு துரோகத்தை, ஒரு மோசமான காலகட்டத்தை தனிமைப்படுத்தும் பொழுது தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றி நம்ம அதிகமாக யோசிப்போம். நம்மளும் தவறுகள் செஞ்சுருப்போம். தவறுக்கான தண்டனை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் நம்மளுடைய தனிமை. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை சந்திக்கக்கூடியவர்கள் தவறாமல் அங்கே போயிட்டு நமக்குள் என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அத்தனையுமே அங்கே போய் பலியிட்டுருங்க. அதாவது ஆத்மார்த்தமாக அந்த பலிப்பீடத்தில் உங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லும் இல்லையா சில வார்த்தைகள் எல்லாம், அது அத்தனையுமே அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார்கிட்ட போய் சரண்டர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதம் போகிறீங்கன்னா அடுத்த மாதம் அதே தேதி வரத்துக்குள்ளே நோட் பண்ணி பாருங்கள், சூப்பரான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீருங்க. மாற்றமே கிடையாது. நான் மூலவர்கிட்ட எவ்வளோ ஒரு சக்தி இருக்கும், கொடி மரத்துக்கிட்டேயும் இருக்கும், தலை விருட்சத்துக்கிட்டேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயங்கள். அங்கே போயிட்டு இது போல் சில வழிபாட்டு முறைகளெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்குள் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. இது வந்து நெருப்பு மட்டும் ஏன் புனிதன்றனா, நெருப்பு என்றைக்குமே கலங்கப்படாது. அதுக்குள்ளே எதை நம்ம போடுறோமோ அது எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும். நமக்குள் இருக்கக்கூடிய சகல விதமான தீய எண்ணங்களை அங்கே பலியிடும் பொழுது நம்ம வந்து ஒரு தூய ஒளியாக மாறிடுவோம். ஸோ இதுதான் அதோட அடிப்படை தத்துவம். இதை உணர்ந்து நம்ம செயல்பட்டாலே போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து நடக்க ஆரம்பித்து விடும்.